ஏனா 1, பினா 2, சினா 3, அப்படியே டினா 4, அப்படியே இது வரைக்கும். இசட்டுனா வந்து 26. இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் ஏபிசியை வந்து பிஇஜின்னு எழுதலாம். அப்போ சிடிஇயை வந்து என்னன்னு வந்து எழுதணும். இதுதான் வந்து கேள்வி. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு இந்த மாதிரி நம்பர் வந்து 1 2 3 அப்படி லைனாக போட்டுக்கலாம். இது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, ஏபிசி. ஏபிசின்னா என்னது, 1 2 3 இந்த நம்பர் தான் இங்கே எழுதியிருப்பேன் கீழே 1 2 3ன்னு. இது வந்து என்னவா மாறுது, பிஇஜேவாக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. பிஇஜேனா என்னது, அதுக்கு தான் நம்பர். பினா வந்து 2, ஈனா 5, ஜேனா என்னது, ஜேக்கு வந்து 10. இது வந்து எப்படி மாறுதுன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் வந்து இது எப்படி மாறும் நம்மளால் சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 3 வந்து நாவாக மாறிடுது, 10ஆக மாறிடுது. இது வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு 1 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 9 + 1 10. மேலே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி +1. அதேமாதிரி இங்கேனா இருக்குது 2. 2 ஸ்கொயர் + 1 வந்து 5. மேலே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி +1 போடணும். அதேமாரி இங்கேயும் 1 ஸ்கொயர் + 1 வரும் 2. சரிங்களா, புரியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணி +1 போடணும். இங்கே என்ன கொடுத்துறாங்க, சிடிஇயை வந்து எப்படி எழுதுவோன்றது தான் கேள்வி. சிடிஇக்கு வந்து அதோட நம்பர் வந்து போடலாம். சின்னு வந்து இது 3, டினா 4, ஈனா 5. மேலே இருக்கிறது அப்படியே ஸ்கொயர் பண்ணி +1 போட வேண்டியதான். 3 ஸ்கொயர் பண்ணால் வரும் 9 + 1 10. இதே தான் வரும். இந்த 10க்கு என்ன இருக்கும், ஜேவா, அதே தான் இதுக்கு வரும். இங்கே பாருங்கள், இதுக்கு நான் 4 ஸ்கொயர் + 1 வரும் 17. 17க்கு என்ன வரும்னா க்யூ வரும். இங்கே 5 ஸ்கொயர் + 1 நான் வரும் 26. 26னா கடைசி எழுத்துனது இசட்டு தான். இந்த 17க்கு வந்து க்யூ வரும். இது வரும் இல்லையா. இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஜேக்யூஇசட்டு தான் வந்து ஆன்சரு.